ஃபெயிலான திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது. இந்த புத்தகத்தில் கவர் பார்த்தீங்கன்னா இது ஒரு உடஞ்சி போன பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் எங்க தெரியுமா இருக்குது? திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கு. இந்த யார் தெரியுமா கட்டினா? எத்திராஜுலு வஜ்ரவேலு என்கின்ற ஏவாவேலு கட்டி 3 மாசம் 16 கோடி சுவாக. இந்த சுவாக போன்றதான் தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலும் கொள்ளையோ கொள்ளடிச்சிட்டு இருக்கிறான். இது எல்லாமே விவசாய பூமியா, விவசாய மண்ணுயா. இந்த மண்ணை நம்ம பாதுகாக்கணும் ஐயா. இந்த மண்ணெல்லாம் பொன்னான பூமி, பொன்னான மண். இப்போ நான் ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இப்போ நமக்கு இங்க எல்லாமே நெல்லு தான். சில பகுதியில் இப்போ மாத்தி கரும்பு எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க. நெல் கஷ்டப்பட்டு மழையிலையும் வெயிலையும் அறுவடை பண்ணி அதை எடுத்துன்னு போய் நம்ம நெல் கொள்முதல் நிலையத்தில் நம்ம கொடுக்குறோம். அங்கே போய் என்ன பண்ணுறானுங்க? ஒரு மூட்டை நெல்லுக்கு அவன் 60 ரூபா லஞ்சம் கேட்குறான். 50, 60, சில நேரத்தில் 70, 60 ரூபா ஒரு மூட்டை. ஒரு மூட்டைன்னா 40 கிலோ, ஒரு குவிண்டால்னா 100 கிலோ, ஒரு குவிண்டால்னா 2.5 மூட்டை. 40 கிலோ அப்புறம் 20 கிலோ, 2.5 மூட்டை. இப்போ என்னன்னா ஒரு குவிண்டால் நெல்லுக்கு எவ்வளோ தெரியுமா லஞ்சம் விவசாயிகள் கொடுக்குறாங்கன்னா மனசார இல்லை, அவன் பிச்சு பிடுங்குறான். 40 கிலோ மூட்டையில் அவன் 2 கிலோ ஒரு மூட்டைக்கு எடுத்துக்கிறான். 38 கிலோ தான் கணக்கு வைக்கிறான். 2 கிலோ ஒரு மூட்டைக்கு அவன் எடுத்துக்கிறான். அப்போ 2.5 மூட்டைக்கு 5 கிலோ எடுத்துக்கிறான். ஒரு மூட்டைக்கு 2 கிலோ, இன்னொரு மூட்டைக்கு 2 கிலோ, இன்னொரு மூட்டைக்கு 1 கிலோ, 5 கிலோ நெல் 125 ரூபாய் அவனுக்கு போகுது. இது இல்லாமல் 60 ரூபாய் ஒரு மூட்டைக்கு 60 ரூபாய். அப்போ 2.5 மூட்டைக்கு எவ்வளோ ஆகுது? 150 ரூபாய். 60, 120, அதுக்கப்புறம் 30, 150. 150, 125 எவ்வளோ? 275 ரூபாய். நினைச்சு பாருங்க, இது சாதாரண கணக்கு கிடையாது. ஒரு குவிண்டால் 100 கிலோ விவசாயி அவன் நெல்லை வித்தாங்கன்னா இவங்களுக்கு லஞ்சம் கொடுக்கறது எவ்வளோன்னா 275 ரூபாய் லஞ்சம் கொடுக்குறாங்க. லஞ்சம்னா என்ன? வயிறு எரிஞ்சு கொடுக்குறாங்க. இந்த பணம் எங்க இருந்து யார்கிட்ட போகுது தெரியுமா? மேல இருந்து கீழே வரைக்கும், மேல இருந்து எல்லாத்தையும் அரசியல் இருந்து அமைச்சர்கள் இருந்து கீழே வரைக்கும் போகுது ஒரு குவிண்டால். இதுல தமிழ்நாடு அரசு உடைய ஊக்கத்தொகை எவ்வளவு தெரியுமா கொடுக்குறாங்க? ஒரு குவிண்டாலுக்கு 131 ரூபாய். மீதியெல்லாம் மத்திய அரசு தான் கொடுக்குது. 131 ரூபாய் தமிழ்நாடு அரசு கொடுத்து உங்ககிட்ட 275 ரூபாய் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு கொள்ளடிச்சு, இதை கொள்ளடிச்சிட்டு போற படுபாவி கம்பம். ஏன்னா நான் பொதுவாக இப்படி பேச மாட்டேன், வயிறு எரிஞ்சு சொல்றேன். அவங்க நல்லா இருக்க மாட்டானுங்க. விவசாயிகள் நம்முடைய கடவுள்யா, நமக்கு சோறு போடுற கடவுள் விவசாயிகள். அப்படிப்பட்ட விவசாயிகிட்ட போய் நீ லஞ்சம் கேட்டு, பாவம் விவசாயிகள் உழைச்சி ஓடா தேஞ்சி நட்டத்தில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நட்டத்தில் விவசாயம் பண்றாங்க. அதை தவிர வேற எதுவும் தெரியாது விவசாயிகளுக்கு. ஏதோ வரோம் போறோம் விவசாயம் பண்ணணும் அவ்வளவுதான். ஆனா அவங்க கிட்ட போய் நீ போய் பிச்சி புடங்கி லஞ்சத்தை வாங்கி காசு கேட்டு கொள்ளடிக்கிற படுபாய் பேய்ங்களா, நல்லா இருக்க மாட்டீங்கடா. நீங்களா நல்லா இருக்க மாட்டீங்கடா. இதுதான் திமுக. இது எத்தனையோ முறை நான் சொல்றேன். எங்க கிட்ட ஆட்சி விட்டு பாரு 6 மாசம். 6 மாசம் இல்லை, இந்த 6 நாள்ல இந்த லஞ்சத்தை எல்லாம் ஒழிச்சு கட்டுவிடும். இவங்க எல்லாம் ஒழிக்க முடியும். எவ்வளோ திட்டங்கள் இருக்கிறது எங்கிட்ட. விவசாயிகளை சந்தோஷமா வச்சுக்கணும். ஒரு குவிண்டாலுக்கு எவ்வளோ, நம்ம 100 கிலோவுக்கு எவ்வளோ நம்ம கேட்டோம், விலை கேட்டோம்? 3500 ரூபாய். 3500 ரூபாய். இப்போ கொடுக்குறது 2500 ரூபாய். 2500 ரூபாய் வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? உற்பத்தி எவ்வளோ தெரியுமா? ஒரு குவிண்டால் நெல் உற்பத்தி எவ்வளோ தெரியுமா? 2450 ரூபாய். 50 ரூபாய் அவனுக்கு கொடுக்கணும், அவன் கொள்ளக்காரனுக்கு கொடுக்கணும். 50 ரூபாய் 275 ரூபா எடுத்து போகிறான். அவன் என்ன எதுக்கியா விவசாயம் பண்ணுறான்? நம்ம இதை நம்ம கேட்டோம், 3500 ரூபா குடியா. ஆனால் ஸ்டாலின் எவ்வளோ தெரியுமா கொடுத்தாரு? 131 ரூபாய். அவ்வளோதான் ஊக்கத்தொகையா. ஒரிசாவில் 800 ரூபா கொடுக்குறாங்க.
ஆந்திராவில் 500 கொடுக்குறாங்க. ஏன் இவர் கொடுத்துட்டு போகிறது ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு போகிறது? பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி இருந்ததுன்னா 3500 ஒரு குவிண்டால் நெல், 5000 ரூபாய் ஒரு டன் கரும்புக்கு சாதாரணமாக கொடுத்துட்டு போகலாம். இதில் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. 4.5 லட்சம் ரூபாய்க்கு பட்ஜெட்டை போட்டுட்ருக்கு.